அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 5655 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்க இருக்கின்றார்கள். நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பாக நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கும், தேசிய நெடுஞ்சாலை 81 கல்லகம் மீன்சுருட்டி மார்க்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் வரையிலான புறவழிச்சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டுகிறார்கள். சென்னை மணலியில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் லியூ பிளெண்டிங் ஆலையினையும், பிரதம மந்திரி கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக தமிழகத்தில் 370.52 கிலோமீட்டர் நீள சாலைகளையும் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். Now we request our Honorable Prime Minister to digitally unveil the plaques marking the laying of foundation stone and the inauguration of various projects worth over 5,655 crore rupees for Tamil Nadu. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் நமது இந்திய அரசு 2014 முதல் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்து வருகிறது. நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், ரயில்வே மற்றும் பிற கட்டமைப்புகளில் பெரும் முதலீடு செய்வதன் மூலமாக நீடித்த தொடர்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வலுப்படுத்துகிறது. तमिलनाडु का बहुत बड़ा रोल है. बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है. இன்று இதனை உறுதி செய்யும் விதமாக 5655 கோடி ரூபாய் முதலீட்டில் வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சுத்தமான மற்றும் திறன்மிக்க எரிசக்தி கிடைப்பதை விரிவுபடுத்தும் நோக்கில் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ரூபாய் 3685 கோடி முதலீட்டில் நகர எரிவாயு விநியோக திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விரிவான எரிவாயு குழாய் வலையமைப்பு உருவாக்கப்படும். மேலும் 200க்கும் மேற்பட்ட சிஎன்ஜி நிலையங்கள் அமைக்கப்படும். 8.8 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளுக்கு பிஎன்ஜி பைப்டு நேச்சுரல் கேஸ் இணைப்புகள் வழங்கப்படும். இதன் மூலம் தொழில் துறைகளுக்கும் சுத்தமான மற்றும் மலிவான எரிபொருள் கிடைக்கும். இந்தியாவின் எரிசக்தி உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் சென்னை மணலியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயிலின் நவீன லூப் பிளெண்டிங் ஆலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. ரூபாய் 1490 கோடி முதலீட்டில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலை ஆண்டிற்கு 6.72 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்டது. இதன் மூலம் இது உலகின் 2வது பெரிய லூப் பிளெண்டிங் ஆலை வளாகமாக திகழ்கிறது. இன்று பிரதமர் கிராம் சடக் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் ரூபாய் 300 கோடி செலவில் கட்டப்பட்ட 370 கிலோமீட்டருக்கும் மேலுள்ள கிராமப்புற சாலைகள் திறந்து வைக்கப்படுவதன் மூலம் கிராமப்புற இணைப்பும் பெரிதும் மேம்படுகிறது. இந்த சாலைகள் கிராமங்களை சந்தைகள், பள்ளிகள், சுகாதார மையங்கள் மற்றும் பொருளாதார மையங்களுடன் இணைத்து மக்களின் போக்குவரத்தை மேம்படுத்தி கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். தடையற்ற இணைப்பையும் பிராந்திய வளர்ச்சியையும் உறுதி செய்ய சாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவது முக்கிய முன்னுரிமையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இன்று தேசிய நெடுஞ்சாலை 81 கல்லகம் மீன்சுருட்டி பகுதியில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்லும் பைபாஸ் சாலைக்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது. ரூபாய் 181 கோடி முதலீட்டில் கட்டப்படவுள்ள இந்த 7 கிலோமீட்டர் பைபாஸ் சாலை நிறைவு பெற்ற பின் சாலை பாதுகாப்பை மேம்படுத்தி நெரிசலை குறைத்து பயணிகளுக்கும் சரக்கு போக்குவரத்துக்கும் வேகமான இணைப்பை வழங்கும்.
மேம்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலை இணைப்பு முக்கிய ஆன்மீக தலங்களுக்கு செல்லும் பயண நேரத்தையும் குறைத்து பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பயனளிக்கும். நகரங்களை இணைக்கும் பணியில் இந்திய ரயில்வே முக்கிய பங்காற்றுகிறது. இன்று நாகர்கோயில் சர்லப்பள்ளி அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் மற்றும் கோடனூர் தன்பாத் அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ஆகிய 2 ரயில்கள் தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவுக்கு இடையேயான இணைப்பை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்படுகின்றன. மேலும் ராமேஸ்வரம் மங்களூரு எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி மங்களூரு எக்ஸ்பிரஸ் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி ரயில் சேவை போன்றவை பல மாவட்டங்களில் பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும். இந்த அனைத்து திட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை திறப்பதிலும் ஒரு முக்கியமான படியாக அமைகின்றன. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் இந்த முயற்சிகள் முன்னேறிய தமிழ்நாடு மற்றும் முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும். தேங்க்யூ சார். இப்போது நாகர்கோயில் சார்லப்பள்ளி அம்ரித் பாரத் ரயில், கோயம்புத்தூரின் போத்தனூர் முதல் தன்பாத் வரையிலான அம்ரித் பாரத் ரயில், ராமேஸ்வரம் மங்களூரு எக்ஸ்பிரஸ், திருநெல்வேலி மங்களூரு ஜங்ஷன் எக்ஸ்பிரஸ், மயிலாடுதுறை திருவாரூர் காரைக்குடி ரயில் ஆகிய ரயில் சேவைகளை நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார்கள். We request our beloved Prime Minister to now flag off the trains that are poised to accelerate growth in the region. தேங்க்யூ சார். நம் இந்திய நாட்டினை உலக அரங்கில் உயர்த்தி நிறுத்திய தன்னலமற்ற தலை मुरुगन जी, इड़पाड़ी के पलानी स्वामी, श्री नयनार नागेंद्रन, श्री तंगम तेन्नरसु, my Tamil brothers and sisters, Vanakkam. Friends, it gives me great pleasure to be here in this wonderful city of Trichy. Today's program is an important one for the future of Tamil Nadu. It is related to project worth 5,600 crore rupees. These projects are about infrastructure for clean energy, petroleum-related manufacturing, highways, railways, and rural roads. They will boost energy access connectivity and create thousands of jobs for the youth of Tamil Nadu. என் தமிழ் சமூக சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள், तमिलनाडु के तिरुचिरापल्ली में एनडीए की विशाल जनसभा को संबोधित करते हुए प्रधानमंत्री नरेंद्र मोदी ने राज्य की डीएमके कांग्रेस सरकार पर जमकर कटाक्ष किया। भ्रष्टाचार और परिवारवाद को लेकर पीएम ने स्टालिन सरकार को जमकर घेरा। पीएम ने कहा कि तमिलनाडु को एक परिवार के लिए एटीएम की तरह इस्तेमाल किया जा रहा है। The upcoming election in the most important in Tamil Nadu's history. The choice before the people is very clear. One path leads to corruption, dynasty politics, and broken promises. The other path leads to development,
opportunity and honest governance. I have full faith in the wisdom of the people. Together, we will build a Tamil Nadu that is prosperous. Together, we will build an India that is developed. Let your voice from Tiruchi echo across the state. Tamil Nadu wants change. पीएम ने डीएमके सरकार में राज्य की खराब कानून व्यवस्था का जिक्र किया। पीएम ने कहा कि राज्य में महिलाओं के खिलाफ हिंसक अपराध रोजमर्रा की बात बन गए हैं। Today, criminals roam around fearlessly, harming women. But I promise you, NDA will ensure that the women of Tamil Nadu live without fear. We will provide good law and order. पीएम ने डीएमके सरकार पर केंद्र की जनकल्याण योजनाओं का लाभ तमिलनाडु की जनता तक न पहुंचने देने का आरोप लगाया। पीएम ने तमिलनाडु सरकार पर किसानों के हितों की अनदेखी करने का भी आरोप लगाया। पीएम ने कहा कि केंद्र की एनडीए सरकार राज्य के विकास के लिए लगातार कदम उठा रही है। For the NDA government, Tamil Nadu's progress is extremely important. Since 2014, the central government has given about 3 lakh crore rupees through devolution alone. This is many times more than the amount sent during the earlier Congress DMK government. Infrastructure funding to Tamil Nadu has tripled in the last decade compared to the decade before that. तिरुचिरापल्ली में एनडीए की जनसभा में उमड़े भारी जनसमूह का जोश देखते ही बन रहा था। ब्यूरो रिपोर्ट, डीडी न्यूज। Pleasure to be here in this wonderful city of Trichy. Today's program is an important one for the future of Tamil Nadu. It is related to project worth 5,600 crore rupees. These projects are about infrastructure for clean energy, petroleum related manufacturing, highways, railways, and rural roads. They will boost energy access connectivity and create thousands of jobs for the youth of Tamil Nadu. Friends, last time I came here to Tiruchi, it was for a program related to projects worth nearly 20,000 crore rupees. A few days ago, I had visited Madurai. We held a program that had projects worth over 4,400 crore rupees. Today, in Tiruchi, I am just coming from a program involving projects worth 5,600 crore rupees. We are making big investments in the future of Tamil Nadu. These projects cover several important sectors. They include clean energy, manufacturing, highways, railways, and rural roads. They bring thousands of new jobs for the youth.
be it in rallies in Tamil Nadu, in personal meetings across India, or in programs like Kashi Tamil Sangamam, I take a keen interest in connecting with Tamil people. I can feel the pulse of the state very clearly. In Adi Masam, the river Kaveri flows with unstoppable force. Similarly, in this election season in Tamil Nadu, the desire for change is going huge momentum. The whole state has made up its mind to throw out DMK from the government. The people want a government that works for every family, not for just one family. And they know that only NDA can bring that change of Tamil Nadu. Tiruchi is a land of courage and faith. It has seen the bravery of the Murdu brothers. I also remember Major M. Sarvanan, who made the ultimate sacrifice during Kargil war. When it comes to respecting Tamil Nadu and its culture, our government has always been at the forefront. It is a matter of pride that C.P. Radhakrishnan-ji, a son of Tamil Nadu, is our Vice President. A few months ago, he released a postage stamp in honor of Emperor Peruvidugu Muttarayyar. It was a moment of pride for Tamil Nadu.